முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. இன்று ஜனநாயகத்தில் தமிழக தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆகவே அன்பர்கள் அனைவரும் மறக்காமல் உங்களுடைய ஜனநாயக உரிமையை கடமையை மறக்காது செய்து 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். உலகை அறிமுகப்படுத்திய பெற்றோரின் ஆசியுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய குருமாரின் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசியுடனும் இந்த பதிவை தொடர்கிறேன். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சோம் சரணவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள், வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை நிறைந்து காணப்படும். நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். முயற்சி எடுத்து கிடைத்த புதிய பொறுப்புகளால் சில அலைச்சல்களும் விரயங்களும் உண்டாகும். சகோதர நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள். ஊழியர்களால் சில விரயங்கள் ஏற்படலாம். பயணங்கள் வெற்றியை தரும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார நிலை உயரும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் உண்டாகலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரிஷபம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார நிலை உயரும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறையும். தொட்டதெல்லாம் தொடங்கும். புதிய நபர்கள் குடும்பத்தில் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுய சிந்தனை பொருளாதார முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் மேலோங்கும். பெண்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் முன்னேற்றத்திற்கு சகோதரர்கள் நண்பர்கள் ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் என்று அதை ஒத்திப்போடுவது நல்லது. மிதுனம். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். தொழிலில் முன்னேற்றத்தை காண சகோதர நண்பர்கள் ஊழியர்கள் எல்லாம் ஒத்துழைப்பார்கள். பயணங்கள் வெற்றியை தரும். நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே பயணங்கள் வந்தால் தவிர்க்க வேண்டாம். பெண்களால் சில அலைச்சல்களையும் விரயங்களை சந்திக்க நேரிடும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்கள் நிர்வாக திறமையால் வருமானங்களையும் லாபத்தையும் அதிகரிப்பீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நல்ல சிந்தனைகள் நேர்மறை சிந்தனைகள் தோன்றும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கடகம். தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாலே இன்றைய பணிச்சுமை பணி அழுத்தங்கள் குறையும். பிறர் விஷயத்தில் தலையிடுவது, பிறர் வேலைகளை தானே எடுத்து போட்டு செய்வது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். அவர்கள் குடும்ப அங்கத்தினர்களால் சில ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம். கவனம் தேவை. பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்கவும். அதிகாரிகள் கெடுபிடிகள் இருந்தாலும் ஆறுதலாக இருக்கும். நண்பர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லாமல் காரியங்கள் நடந்து போகும். பெண்களால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் தாய் போன்றவர்களால் உங்களுக்கு விரயங்களும் அலைச்சல்களும் அதிகமாகும். மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாள். சிம்மம். தடைகளை மீறி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். உங்கள் விருப்பங்கள் மட்டுமே உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கிறனால மற்றதை பற்றி கவலைப்படாமல் அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய லாபத்தையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் இன்று உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய சிந்தனைப்படி செயல்படுத்துவது இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது.
சகோதரர்கள் ஊழியர்கள் நண்பர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். அதிகாரிகளுடைய நிர்வாக திறமையால் உங்களுக்கு சில காரியங்கள் எளிதாக நடக்கலாம். அதிகாரியுடைய கெடுபிடிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். பெண்களால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து என்று வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கன்னி, உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். வியாபார வணிகங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அரசு விஷயங்கள் பிரச்சனையை தரும் என்பதை ஒத்திப்படவும். பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பணபலம் அதிகரிக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. நீண்ட நாட்களாக ஒத்தி வைத்திருந்த ஒரு இறை வழிபாடு அல்லது புனித யாத்திரை சென்று இந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். துலாம், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை செய்வது நிறைவேறுவதற்கு கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படும். அதனால் உங்களுடைய செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வருமானத்தையும் பெற்றுத்தரும். குழந்தைகளை வளர்ச்சி அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சகோதர நண்பர்கள் ஊழியர்கள் ஒத்துழைப்பு தராததால் சில பணிச்சுமைகளை சந்திக்க நேரிடும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பிறக்கலாம். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய நாள் இது. அதிகாரிகள் மாற்றம் உங்களுக்கு ஆறுதலை தரும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கு. விருச்சிகம், உங்கள் பேச்சில் தனித்துவம் தென்படும். பேசி பேசி மக்களை கவர்ந்து உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இருந்தாலும் நீங்கள் புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டல் போன்றவற்றை செயல்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துதல் அவசியமாகும். அரசு விஷயத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதால் என்று ஒத்திப்போடவும். பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகலாம். அவர்களால் சமூக அந்தஸ்து கூடும். அவர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபம் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். தனுசு, சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சகோதர நண்பர்கள் ஊழியர்களுடைய திறமைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். அரசு விஷயத்தில் விரும்பிய பலனை எதிர்பார்க்கலாம். பெண்களிடம் கொஞ்சம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபம் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகரம், தேவையற்ற முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே அவர்களை கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டல் போன்ற விஷயங்களால் நல்வழிப்படுத்துதல் அவசியம். உங்கள் விருப்பங்களை பெண்கள் நிறைவேற்றி வைப்பார்கள் அல்லது உங்களுடைய பணபலம் நிறைவேற்றி வைக்கும். அரசு விஷயத்தில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். சகோதர நண்பர்கள் ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிப்பார்கள். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் அந்நிய தலையீடை தவிர்க்கவும். மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாள். கும்பம், உங்கள் பேச்சில் தனித்துவம் ஏற்படும். உங்கள் பேச்சாற்றலால் இன்று லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு பிடித்ததை செய்து கொடுத்து அல்லது அவர்கள் மனதை மகிழ்விப்பீர்கள். தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். உங்கள் திறமைக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண் உறவினர்கள் ஆறுதலாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் என்று தவிர்க்கவும். நண்பர்கள் சகோதரர்கள் ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடு விளையாட்டுக்காக சீண்டலோ தீண்டலோ நக்கலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் கொஞ்சம் பாசத்துடன் யதார்த்தமாக பழகுங்கள். பயணங்கள் உங்களுக்கு இன்று வெற்றியை தரும். மீனம்,
உங்கள் திறமைக்கு மரியாதை மதிப்பு உண்டாகும், உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும், வண்டி வாகன வசதிகள் கூடும், வசதி வாய்ப்புகள் கூடும், தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்து செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். உங்களுக்கு அதற்காக சகோதர நண்பர்கள் ஊழியர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது, அதிகாரப்போக்கை குறைத்துக் கொள்வது குடும்பத்தை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றித்தரும். பெண்களுடன் கருத்து வேறுபாடு இருப்பதால் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருப்பது நல்லது. உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தருகிறது. இன்று கடன் வாங்குவதை தவிர்க்கவும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடின உழைப்பு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் சற்று ஓய்வெடுத்து வேலை பாருங்கள். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைவது போல் எல்லோருக்கும் எல்லா நாளும் இனிய நாளாக அமைய என் அப்பன் சந்திரன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.